பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரமான சொத்து இல்லையா? என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் மகிழ்ச்சியோடு இருந்தாலே அதையும் அந்த நாளை நிறைவாக கடத்திடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான இறைவார்த்தை தருகிறார் நமக்கு இல்லையா? இன்று நமக்கு என்ன இறைவார்த்தை தந்து நம்மளை நிறைவுபடுத்துகிறார்னு பார்ப்போமா? திருப்பாடல் 112 இறை வார்த்தை 8 10 முடிய. அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும், அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர், பல்லை நெரிப்ப சோர்ந்து போவர். தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய் போகும். பிரைஸ் தி லார்ட். அதாவது நல்லார் இறைவனோடு சேர்ந்து நாம் இருக்கிறோம்னா நம்ம நெஞ்சம் நிலையாக இருக்குமா? ஏன்னா நமக்கு அச்சம் இல்லை, பயம் இல்லை, நோவில்லை, நொடியில் எல்லாம் இருந்ததெல்லாம் இறைவன் அதை மாற்றி அமைத்து தந்தார். உலகில் வாழ்வோருக்கு இன்பமும் உண்டு, துன்பம் உண்டு, நோயும் உண்டு, நொடியும் உண்டு இல்லையா? அப்போது நாம் இறைவனோடு இணைந்து இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நெஞ்சம் இறைவனோடு இணைந்து நிலையாக இருக்கும், உறுதியாக இருக்கும். ஏனென்றால் நாம் இறைவனை பற்றி கொண்டோம். அந்த இறை நிலையிலேயே நாம் இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் இல்லை. நமக்கு கொஞ்சம் தந்தாலும், அதாவது நமக்கு தேவையானது தந்தாலும் நம்ம பிறருக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அது இறைவன் என்ன நினைக்கிறார்? பெரிய நீதியாக கருதுகிறார். உனக்கே காணாது, இதை கொண்டே நீ சமாளிக்க முடியாதனால் பிறருக்கும் நீ கொடுக்கிறியே அப்படின்னு அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அந்த மகிழ்ச்சியில் நம்மளது வலிமை இறைவன்கிட்ட எப்படி இருக்குது? இறைவனுடைய நாமத்துக்கு மாட்சி விளங்கும்படி செய்கிறது. ஏனென்றால் நம்மிடம் என்ன மாதிரி இருக்குதா? குவிஞ்சா கிடக்கு இல்லை. இருப்பதை கொண்டு நாம் பிறருக்கு வாரி வழங்கும்போது, அதாவது அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் நொல்லி கொடுப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளை இருக்கிறத பகிர்ந்து அளிக்கும் போது அது ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இருக்குது. அதுவும் பாருங்கள், என்ன சொல்லுவாங்க? கடவுளுடைய மக்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லும்போது கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகிறது. நாமம் இல்லை, கொடுத்தவங்க இல்லை. கொடுத்தவங்களுக்கு பெருமையே ஒரு நாள் வரக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்துச்சா எப்போமாது? இறைவன் கொடுத்தார், நாம் பிறருக்கு கொடுக்கும். அதான உண்மை. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி, அதாவது ஒன்றுமே ஈயாதவங்க, பிறருக்கு உதவி செய்யாதவங்க பல்லையும் நெல்லையும் கடிப்பாங்களாம், எரிச்சல் அடைவாங்களாம், அவங்க சோர்ந்து போவாங்களாம். ஏன்னா நம்ம கொடுக்குறத பார்த்து பேசி பேசி சோர்ந்து போவாங்களாம். அப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்களுடைய விருப்பம் எதுவுமே நடக்காமல் வீணாய் போய்விடுமா. தீய சிந்தனை, தீய நாட்டங்கள், தீய எண்ணங்கள் இருக்கும்போது எதுவுமே நடக்காது, தீய செயல்கள். அப்போ நாம் எப்பவுமே எப்படி இருக்கணும்? நல்லோரோடு சேரவும், பெரியோர்களுடைய ஞானத்தை அடையவும், இறைவன் கொடுத்த வார்த்தைகளை நாம் நிறைவாக ரசித்து சுவைக்கும்படி தேவரே நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம கேட்க வேண்டும். அப்போது நமக்கு சுருக்கமாக தந்தாலும், அதை கொஞ்சமாக தந்தாலும் அதை கொண்டு நாம் நிறைவாக வாழும். என்ன தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். நமக்கு என்ன தேவை என்பது அந்த தேவையை அறிந்து அவர் தருகிறார். இன்று இவளுக்கு இவ்வளவு கொடுப்போம், இன்று இவனுக்கு இதை கொடுப்போம், எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சோதித்து பார்ப்பார் அல்லவா? அதன்படி தான் நாம் அவரிடம் என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை பிறருக்கும் பகிர்ந்தளிக்கும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இந்த இறை சிந்தனோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் கொடுத்ததை நாங்கள் பிறருக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு நிறைவு ஆண்டவரே. அந்த நிறைவில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியில் இறைவனுடைய நாமம் ஆட்சியறுகிறது, அவருடைய பேர் எல்லா பக்கமும் புகழப்படுகிறது. ஆண்டவரே, அவருடைய நாமம் புகழ்ந்தாலே போதும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். நீர் இன்றி நாங்கள் இல்லை ஆண்டவரே. அதனால் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோ அதன்படி தேவரே எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.